நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம். சட்டமைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நித்யானந்தா, ஸ்ரீ நித்யானந்த பரமசிவ சுவாமிகள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பயங்கரமான ஒரு மோசமான நிலையில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வந்து ஒரு பிரபல பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன, இவர் மேலே ஆல்ரெடி என்னென்ன வழக்கெல்லாம் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அவரோட நிகழ்வுகளை வந்து அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ற சில முக்கியமான விஷயங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து அவங்க ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சட்ட மையம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல் விஷயம், நித்யானந்தா வந்து பார்த்தீங்கன்னா 2010 இவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் குற்றம், ரேப் கேஸ் ஒன்று வந்து ஃபைல் ஆகுது. அந்த சமயங்களில் அதுக்கப்புறம் வந்து அவர் பெயிலில் வெளியே வந்துடுறாரு. அப்புறம் வந்து கொஞ்சம் நாட்களில் 2 பெண்களை வந்து கிடத்தி ஆசிரமத்தில் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு. அந்த இன்டர்போல் வந்து அவருக்கு ஒரு ப்ளூ கார்னர் நோட்டீஸ் ஒன்று அனுப்புகிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கிற சமயத்தில் திடீர்னு பார்த்தா ஆள் அப்ஸ்காண்ட் ஆகிட்டு கைலாசான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு தீவை உருவாக்கிட்டேன்னு சொல்லிட்டு போனவர் தான். கிட்டத்தட்ட வந்து ஜூலை மாதம் வரைக்கும் வீடியோ வந்திருந்து. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வீடியோஸ்லாம் வரல ஒரு சேனலில். இப்போ ரீசெண்டாக சேனல்ன்ற ஒன்று இருக்குது. பட் ஆனால் அவர் லைவாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுலேயும் இல்லை. இப்போ கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு நம்பத்தகுந்த நியூஸ் தான். நித்யானந்தாவோட இந்த உடல்நிலை வந்து கொஞ்சம் மோசமான ஒரு சூழலில் தான் இருக்குது அப்படின்றத இந்த ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் வச்சு நம்ம கணிச்சிக்கலாம். ரீசெண்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நித்யானந்தா வந்து ஒரு உதவி கேட்டு இலங்கைக்கு வந்து இலங்கையோட அரசை வந்து நாடி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய கைலாசாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆனந்த சுவாமிகள் அவர்கள் வந்து இதுபோல் வந்து எங்கள் நித்யானந்தா அவர்களுக்கு வந்து உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, எங்ககிட்ட இருக்க அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சு அவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றது வந்து எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதனால் எந்த ஒரு உபகரணங்கள், எந்த ஒரு இதுவாக இருந்தாலும், எந்த ஒரு வசதியாக இருந்தாலும் அவரை கூட்டிட்டு வந்து விடுறது கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே செலவை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அந்த பொருளையும் வந்து உங்கள் நாட்டுக்கே கொடுத்துறோம். எல்லாத்தையும் நீங்கள் வேறு எது கேட்டாலும் செஞ்சு தரோம். அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க. அதாவது அந்நிய சக்திகள் கிட்டேருந்து பாதுகாப்புனா, யார் அந்நிய சக்தின்றது நம்மளை தான் சொல்கிறாங்க, இந்தியாவை தான். அவங்க கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் உடல்நிலையும் வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் வந்து கைலாசா வெளியுறவுத்துறையிலேருந்து இலங்கைக்கு வந்திருக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்திருந்தது. இந்த ஒரு லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் வந்திருக்கிறதா வந்து நியூஸஸ்லாம் சொல்லுது. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லை. அதுக்கு முன்னாடி நான் வந்து மருத்துவம்லாம் பார்த்துட்டு நான் மறுபிறவி அடைஞ்சிட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தார். அவருக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறதாவும் வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. சமயத்தில் இந்த ஒரு நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அதிர்ச்சி தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை நித்யானந்தா வந்து நான் சரணடைகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட இந்தியன் கவர்மெண்ட்டே அவரை கூப்பிட்டு வந்து வச்சுட்டு இந்த மாதிரியான அவருக்கு என்ன ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் தேவையோ அது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே பண்ணுறதுக்கு கூட கண்டிப்பாக. ஏன்னா ஒன்ஸ் ஒரு சரண்டர் ஆகிற அப்படின்னு சொன்னாலுமே கண்டிப்பாக ஜெயிலில் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தகுந்த இடத்துல வந்து அவருக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் வந்து அரசாங்கம் கண்டிப்பாக கொடுக்கும். அப்படி வந்து பண்ணிட்டு போயிடலாம். அப்படின்னா இந்த மாதிரி இலங்கைக்கு போகிறது, அப்புறம் வந்து அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு அது எப்படி போக போகுது அப்படின்றது தெரியல. இந்த ஒரு வீடியோவோட முடிவில் நான் வந்து கேட்கணும்னு நினைக்கிறது, நீங்கள் உண்மையாலுமே வந்து இது உண்மையான ஒரு நியூஸாக இருக்குமா, கைலாசான்ற ஒன்று இருக்கா, அவர் அங்கே தான் இருக்காரா அப்படின்றதும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு நித்யானந்தா இஷ்யூவை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறேங்க. மறுபடியும் ஒரு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.